திரு ஸ்ரீராம், என்னதான் திட்டம்? இல்லை, போனது 41 உயிர். அந்த உயிர் போனதற்கான ஒரு வகையில் காரணமானவர் திரு விஜய். அவர் ஏன் இப்போ டெல்லிக்கு போகிறது மட்டும் ஏன் பெரிய பிரச்சனையாக நம்ம பேசுகிறோம்? டெல்லிக்கு போய் தானேங்க ஆகணும். அவரை மெட்ராஸ்லேயே விசாரிக்கணும், அவர் டெல்லி கூப்பிடக்கூடாதுன்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? அதுவும் நீங்கள் தமிழ்நாடு அரசுன்னோம். தமிழ்நாடு அரசு ஏன் அதை சிபிஐ என்கொயரிக்கு ஏன் அதை அப்ஜெக்ட் பண்ணுச்சு? ஏன் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு? ஏன் அது ஹைகோர்ட்டுக்கு போச்சு? அது தமிழ்நாடு அரசாங்கத்து மேலே தவறு இல்லைன்னா பேசாமல் விட்டுற வேண்டியதானே. நீங்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கல்ல, அது சிபிஐ சுப்ரீம் கோர்ட் தானாக முன் வந்து தானே வேணும்னு யார் பிரேயர்? அது யாரோட பிரேயர்? யாரு சொல்லுங்க? முதல்ல பெட்டிஷன் சிபிஐ வேணும்னு போட்டது யார்? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு தெரியும், இது தெரியாதா? வேண்டாம்னு சொன்னது ஏன்? யார வேணா இருந்துட்டு போட்டோம். யார வேணா வேண்டாம்னு யார் சொல்றா? அது பாஜகவே இருந்துட்டு போட்டோம். வேண்டாம்னு ஏன் சொல்றீங்க? எங்க மேல கரை இல்லைன்னா தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஹைகோர்ட்டுக்கு போனீங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க, பெரிய பெரிய வக்கீல வச்சு லட்சமா கொடுத்து எப்படியாவது அதை அவாய்ட் பண்ணணும்னு பாத்தீங்க, உங்களால முடியல. சோ பிரச்சனை விஜய் டெல்லிக்கு போறதா இங்க என்கொயரியான்றது இல்ல, உண்மை என்ன நடந்தது அதுதான் விஷயம். இந்த சினிமா விஷயத்துக்கு நார்மலா சென்சார் போர்டு எனிவேர் பிட்வீன் 4 to 12 days. If it is a normal movie, 1 month முன்னாடி if it is normal movie, otherwise maximum about 60 to 80 days ஆகலாம்ன்றது சென்சார் போர்டுல இருக்கு. அவர் இதுல என்ன மாதிரியான ரிவ்யூ வந்தது, என்ன மாதிரி ஒரு வேலிட் பாயிண்ட் சொல்றீங்க பார்க்கலங்க. இது இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தது, அந்த மாதிரி நீங்க கரெக்ட். நீங்க என்ன மாதிரியான யூகம் சொல்றது? யாரோ ஒரு மத கலவரம் வந்துச்சுன்னு சொன்னதை எப்படி நீங்க ஊர்ஜிதப்படுத்துறீங்க? இங்க உட்கார்ந்து நம்ம சொல்றோம் மத கலவரம் வருதுன்னு யாரோ ஒரு சொன்னாங்க. யார் சொன்னாங்க? நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட கேள்விப்படுகிறோம். நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம் மத ரீதியான உணர்வுகளை தூண்டக்கூடியதா இருக்கு, அதனால நாங்க ரிவிஷனுக்கு அனுப்புறோம்னு இங்க போர்டு சொன்னதாக நீதிமன்றத்தில் சொல்லப்படுது. அப்ப அந்த திரைப்படத்தை யாருமே பார்க்காத போது யார் பார்த்து இந்த கருத்து சொன்னாங்கன்றதா இப்ப அரவிந்த் கேள்வி போர்டுல பார்த்திருக்காங்கல்ல. இல்லையே, பெட்டிஷன் யாரோ ஒருத்தருடைய பெட்டிஷன்ல தான் சென்சார் போர்டு இந்த முடிவு பார்த்திருக்காங்கல்ல. இல்ல சார், சென்சார் போர்டு இந்த முடிவை ஏன் எடுக்குது ரிவிஷனுக்குன்னா, ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு, அந்த புகார்தாரர் யாருன்னு தெரியலங்கறாரு. யார் வேணா என்ன வேணா புகார் கொடுக்கலாம். உங்களுக்கு எனக்கு தெரியாது, அது பேசிஸ் இல்ல. இப்ப யாருக்கு தெரியும்? சென்சார் போர்டுக்கு இட் will take its time. அது ஒரு டைம் எடுக்கும். 60 நாள்ல இருந்து 65 நாள் வரைக்கும். உடனே அது மாற்று கருத்தே இல்ல. உடனே அது சினிமா, உடனே அது விஜய். நான் திரும்ப சொல்றேன், 41 உயிர் முக்கியம் சார். சென்சார் 41 உயிர் ரெண்டு விதமா சினிமா வருது வராது பெரிய விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாது. எனக்கு இன்னைக்கு சுப்ரீம் அவர் சிபிஐக்கு போறது நம்ம தான் ஒரு பக்கம் சொல்லுவோம், ஒரு சாதாரண மனிதனுக்கும் அதே அரசியல், ஒரு மிகப்பெரிய மனிதனுக்கும் அது சில விசாரணை என்பது எல்லாருக்கும் ஒன்று, அவ்வளவுதான். அவர் இங்க டெல்லி கூப்பிட்டா அவர் போய் ஆகணும், போய் பேசிட்டு வரட்டும். அதுல என்ன நடக்குதோ நம்ம பார்ப்போம். ஆனா இந்த பக்கத்துல சென்சார் போர்டு அதுவாக ஒரு முடிவு எடுத்ததுன்னு வச்சுங்களேன், அதுல பிரச்சனையே இல்லை. நாங்க இதை பார்த்தோம், இத்தனை கட்டு கொடுக்குறோம், கொடுத்துதான் யூஏ கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு வேற ஒரு பெட்டிஷன் வருது, அதனால நாங்க ரிவிஷனுக்கு அனுப்புறோம்னு சொல்லும் போதுதான் அங்க கேள்வி. 60 ஆண்டு காலமா சென்சார் போர்டு எப்படி பிஹேவ் பண்ணுச்சோ அப்படிதான் இன்னைக்கும் பிஹேவ் பண்ணுச்சு. 2014க்கு முன்னாடி சுதந்திரமா பிஹேவ் பண்ணிச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா 2014க்கு அப்புறம் நான் சுதந்திரமா பிஹேவ் பண்ணது தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு அப்போ வேற மாற்று கருத்து இருந்தால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. சென்சார் போர்டு அதுக்கு அவங்களுக்கு கேரண்டி பண்ணட்டும். இல்லங்க, 2014க்கு முன்னாடியும் சென்சார் போர்டு ரொம்ப ஒரு அரசியல் பாகுபாடோடு தான் நடந்தது. யூபி அரசாங்கத்துல, காங்கிரஸ் அரசாங்கத்துல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த பார்வையை வைங்க. 2014க்கு அப்புறம் உங்க பார்வை வைக்க வேண்டாம் என்பது என்னுடைய பார்வை. ஓகே அரவிந்த், இல்ல இது என்ன, நான் அதை மட்டும் கிளாரிஃபை பண்றேன். சென்சார் போர்டு இந்த படத்தை முதல் டைம் பார்த்துட்டாங்க, பார்த்து அதுல கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு செகண்ட் டைம் சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணதான் இன்னமும் அதை அது ரிவிஷனுக்கு எடுக்கல, என்ன டிலே ஆயிட்டு வருது. அப்பதான் புதுசா இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. எங்களுக்கு ஏதோ ஒரு அனானிமஸோ இல்ல யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்துல மத ரீதியிலான ஒரு சில கருத்துக்கள் வருது, அதனால நாங்க மறுபடியும் ரீ எக்ஸாமின் பண்றோங்கிறாங்க. சோ நீங்க முதல் டைம் நீங்க பாத்தீங்கல்ல, அப்ப நீங்க பார்த்த அந்த மத ரீதியான என்னென்ன கருத்து வந்திருக்கு நீங்க முதல் டைம் பார்க்கும்போதே சென்சார் போர்டுக்கு மெம்பர்ஸுக்கு தெரியும்ல, இந்த படம் மறுபடியும் இன்னொரு போர்டுக்கு அனுப்பிச்சாங்களா? சோ அந்த கிளாரிட்டி நமக்கு தெரியல. ஏன்னா சென்சார் போர்டுக்குன்னு ஒரு தனி ரீஜனல் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும், இல்ல ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்களா, அந்த கிளாரிட்டி நமக்கு தெரியல. சோ நாளைக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை சப்மிட் பண்ண சொல்றாங்க ஜட்ஜ், நாளைக்கு தான் சொல்லுவாங்க. இல்லை சார், இப்போ போர்டு நான் எனக்கு தெளிவுக்காக கேட்குறேன். போர்டு ரிவிஷன் அனுப்புறதுக்கு ஒரு தேவை இருக்குன்னு நினச்சதுன்னா அதை ரிவிஷன் அனுப்புறதுக்கான ஒரு உரிமை அந்த போர்டுக்கு இருக்கா இல்லையா? முதல் டைம் ஏன்னா போர்டு தான் சர்டிஃபை பண்ணது, இந்த திரைப்படத்தை நீங்கள் திரையிடலாம், இதனால் எந்த சிக்கலும் இல்லை அடிப்படையில். எதுக்கு சென்சாரு?
அது வந்து எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ வேறு நெருக்கடிகளோ அல்லது சொல்லக்கூடாத செய்தியை சொல்லிவிடக்கூடாதோ அப்படிங்கிறதுக்கான சென்சார். அப்போ அந்த சென்சார் போர்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த முடிவு எடுக்கிற உரிமை இருக்கா இல்லையா? அதான் இல்லைங்க, சென்சார் போர்டு உறுப்பினர்களாகவே பார்த்து நாங்கள் ரிவிஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ஆர்குமெண்ட் என்னன்னா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு தேர்ட் பர்சன் கம்ப்ளைண்ட், சென்சார் போர்டோட கம்ப்ளைண்ட் கிடையாது. முதல் டைம் படத்தை சென்சார் போர்டு பார்த்துட்டாங்க, பார்த்து இல்ல கரெக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க, கரெக்ஷன் முடிச்சிட்டு மறுபடியும் படம் சப்மிட் பண்ணப்படுது, அந்த ரிவிஷன் பார்க்காம வச்சிருக்காங்க, செகண்ட் டைம் பார்க்காம வச்சிருக்காங்க, அதுக்கு நடுவுல தான் இந்த கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிறாங்க. சோ இது ஒரு தேர்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட சென்சார் போர்டு வந்து நாங்க எக்ஸாமின் பண்றோம்ங்கறாங்க. இந்த தேர்ட் பார்ட்டி கம்ப்ளைண்ட் எப்படி வந்துச்சுங்கறதான் கேள்வி. யாரால் கொடுக்கப்பட்டது? ஏன்னா கதை யாருக்கும் தெரியாது, படம் யாருக்கும் இன்னும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தாங்கன்னு ஒரு ஜென்யூனான அந்த கேள்விதான். அதனால தான் நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் டீடைல்ஸையும் அந்த கம்ப்ளைண்டோட கான்டெக்ஸ்டையும் கண்டென்ட்டையும் நீங்க நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ நீதிமன்றமே அதுல தவறு இல்லைனா இன்னைக்கு அதை டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாமே இந்த பெட்டிஷனை, ஏன் மறுபடியும் நாளைக்கு அந்த கம்ப்ளைண்ட் சப்மிட் பண்றாங்க? சோ பிரைமா ஃபேஸி ஏதோ இருக்கு, டிலே ஆகுதுங்கறதுனால தான் நீதிமன்றம் நாளைக்கு அதை எடுக்கிறாங்க. அதுதான் என்னோட பாயிண்ட். இல்ல அது ஒண்ணு, நீதிமன்றம் நாளைக்கே எடுக்குது அல்லது பெரிய திரைப்படம் அதுக்கான பிசினஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா கோட்டீஸ்வரன் அடிப்படையில் கேட்டார்ல, நீங்க வந்து இந்த வழக்கு இவ்வளவு விரைவாக எடுத்தே ஆக வேண்டும் என்று ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிற. பிசினஸ் சார்ந்தது, டேட் சார்ந்தது, அதெல்லாம் இருக்கு. இதை கடந்து ஷபீர் ஒரு விஷயத்தை மட்டும் நான் அந்த சுற்றுலா எடுத்து அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். 41 உயிர்கள் போயிருக்குதுன்னா விசாரணைக்கு அழைக்கிறதுங்கிறது குறைந்தபட்ச தேவை இல்லையா? அது எங்கே விசாரணை நடத்தினா என்ன, அதை வந்து எப்படி நீங்கள் கேள்விக்குள்ளாக்க முடியும்னு ஸ்ரீராம் ஒரு கேள்வி வைக்கிறாரு. அதில் என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, சம்பவம் நடந்தது கரூரில். நீங்க வந்து கரூருக்கு அழைத்து விசாரிக்கலாம். இல்ல, கரூர்ல சம்பவம் நடந்து சிபிஐ நினைச்சா கரூர் கூட கூப்பிட்டு விசாரிக்கலாம். அப்ப கரூருக்கு அழைச்சிருந்தா என்ன சொல்லுவோம்? இல்ல, கரூருக்கு அழைச்சு சிபிஐ விசாரணைக்கு அவர் கரூர் கூப்பிடுறாருன்னா போலாமே. நீங்க டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை வேறுபாடு டெல்லிக்கு கரூருக்கு. ஒரு விஷயம், லெட் மீ கம்ப்ளீட் மை பாயிண்ட். நீங்க சிபிஐ ஜூரிஸ்டிக்ஷன் எங்கே, உங்களுக்கு சம்பவம் இங்கே நடந்திருக்கு, இவர் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் அங்கே ஃபைல் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக நீங்கள் அங்கே கூப்பிட்டு கூட விசாரிக்கலாம், தப்பு இல்லை. பட் இங்கேயே விசாரித்து ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னா இங்கேயே அவரை வச்சு கொஸ்டின் பண்ணுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் வந்துடாது. டெல்லிக்கு அழைத்து அவரை விசாரிக்க ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் பண்ணுறாங்களா அல்லது எங்களால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எனக்கு புரிஞ்சுக்கதான் ஒரு சென்னைக்கும் டெல்லிக்கும் என்ன வேறுபாடு? இப்ப சென்னையிலே 2 நாள் முழுக்க விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு, அல்லது 3 நாட்கள். ஏன்னா ஏற்கனவே திரு ஆனந்த் உள்ளிட்டவர்களுக்குலாம் அவரே சொல்ற மாதிரி இதுல ஒன்றும் பெரிய விசாரணைகள் இருக்காது. கேள்விகள் இருக்கும், பதில் இருக்கும், டைப் பண்ணணும், டைப் பண்ணது சரியா இருக்கா படிச்சு பாருங்கம்பாங்க, திருப்பி போகும், அதுக்கப்புறம் மதிய உணவு இடைவேளை வரும், அதுக்கு இப்படி தொடர்ச்சியாக இருக்கும். அப்ப இது ஒரு 3 நாட்கள் கூட போகலாம். இப்ப அப்படி போனாலும் அது எப்படி பொருந்து பார்க்கப்படும்? அப்ப விசாரணை இங்க நடந்து விசாரணையை வந்து அவர் தவிர்க்க முடியாது. அது என்ன வேறுபாடுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப டெல்லிக்கும் சென்னைக்கும் என்ன வேறுபாடு? விசாரணை என்பது தவிர்க்கப்பட முடியாது. நீங்க விசாரணை பண்ணாம விஜயை விசாரிக்காம நீங்க வந்து கேஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகராது. நீங்க அதுல வேற எந்த ப்ரொசீஜரையும் நீங்க இது பண்ண முடியாது. கோர்ட்ல இன்ஃபேக்ட் ட்ரையல் போச்சுன்னா கூட அந்த கேஸ் நிக்காது. நீங்க விஜய்கிட்ட விசாரிச்சிங்களா அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து சட்ட சிக்கல்கள் வரும். ஒரே ஒரு விஷயம், அதாவது வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐ விசாரணை வரும்பொழுது அவங்க வந்து கரூர்ல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. அந்த எஃப்ஐஆர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சிபிஐக்கு. அந்த எஃப்ஐஆர்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண தப்பு என்னன்னா, விஜய் வந்து நம்பர் 1 போட்டுக்கணும், ஃபர்ஸ்டாக போட்டுக்கணும். ஆக்சுவலாக விஜய் போடாத மற்றவங்களெல்லாம் போட்டாங்க. ஆக்சுவலாக அது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பண்ண முதல் மிஸ்டேக். ஆக்சுவலாக அது முதல்லையே போட்டிருந்தாங்கன்னா இப்போ ஆதா ஒரிஜினா எல்லாரும் கூட அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க. ஆக்சுவலாக